I guess welcome back to our channel. எப்படி இருக்கீங்க? நீங்க நம்புறேன் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிராகன் பால் ஜி கேக்குறாடா. ஆமா இதை ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். பேசுகிறாங்க மேப்புக்குள்ள போறோம். மேப்புக்குள்ள போனா அதுக்குள்ள போயிட்டுனே நம்மகிட்ட இப்போ ஜூஸ் பாட்டில் இருக்கு. இப்போ மேப்புக்குள்ள போயிட்டு வேர்ல்டு மேப் ஓப்பன் பண்ணுவோம். அது ஒருக்கு அங்கே தான் நம்ம இப்போ போகணும். அந்த ஆரோ எடுத்துகிட்டு போய் இங்கே வைக்கணும். ஓகே பீச் எஸ் கன்ஃபார்ம் கொடுத்தாச்சு. நம்மளே இப்போ அங்கே போயிட்டோம். போன பார்த்து யாருமே பார்க்கலாம். போய் பார்த்துட்டு வந்து நம்ம இப்போ கோகோட அண்ணனை அடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் டபால்னு ஒரு லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். லோடிங் ஸ்க்ரீன் காமிச்சிட்டாங்க. ஓகே வந்துடுச்சு. பிக்கலாங்கடா காண போயிட்டான். ஐயோ காணோம். அவன் தான்பா. ஐயோ ஏழு சார் இருக்கு. இன்னொன்று அநியாயத்துக்கு நான் ஸ்லோவாக போகிறேன். ஆமா மீன் சாப்பிட சொல்றாங்க. சாப்பிட்டா இன்னொரு லெவல் ஏறணும். இருங்கடா சாப்பிட்றேன். பிக்குலக்கா இல்லை நம்மளுக்கு தான். ஓகே நம்மளுக்கு இல்லை இன்னும் கொடுத்துட்டு எதுக்கு கொடுத்தோம். முகோக்கு சாப்பாடு கொடுத்துருவோம். கொடுத்தாச்சு. அவள் அப்பா இருப்பானான்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம கோகோட அண்ணன் இந்த இடத்துல தான் கோகனை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். இவர் பவர் வருது. இதுதான் நம்ம கோகு. சப்போர்ட்டுக்கு யாரு அப்பர் கட்டு பஞ்சு விட்டுட்டு காமியாம போங்க. நான் அப்பதான் ஒரே ரெண்டு பேருமே லோ ஆயிட்டு போகுது. அப்பர் கட் பண்ணி ஐயோ சிசர் பஞ்சில் இப்போ காமியாம சரியான டேமேஜ். வாங்கடா தம்பி இங்கே பாரு இங்கே இருக்கு. காமியாம அப்பர் கட் விட்றா. அப்பர் கட் ஐயோ ஹெல்த் வர ரெண்டு லேயர் தான் இருக்கு. இப்போதைக்கு நம்ம இப்படியே கொஞ்சம் தப்பிச்சுட்டு கையா நல்லதுதான். காமியாமே ரெண்டு பேருமே சரியா உங்ககிட்ட வர ஹெல்த் இல்லையே. பைட்டன்ஸ் ஆமா நம்மகிட்ட ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணி
ஏகிறது தான் வாங்கியிருக்கோம். லெவலப் போடு. லெவலப் ஆயிட்டோம். ஃபினிஷ் ஆகல. நான் ஜெயிச்சிட்டேன். ஒண்ணுமே ஆகல. ரொம்ப வேஸ்டா இருக்கிறேன். தமிழ் சொல்லவே எனக்கு தகுதியே இல்லை. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா கோகோ வந்து இவ்வளோ அடிச்சு கூட ஒன்றுமே சயின்ஸ்னால இப்படிதான் இருப்பாங்க. நீ மட்டும் தான் வேஸ்டா இருக்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை. வந்து கோகோ நான் ஒரு ஸ்பெஷல் அட்டாக் பண்ணுறேன். அதுக்கு நான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வரைக்கும் நீ அவனை சமாளிச்சுக்கிறான். கோகோ ஓகே அந்த அட்டாக் அது இல்லாமல் அந்த நியூ அட்டாக்கு ஓகே ரெடியான்னு சொல்லிட்டு நீங்கள் செத்துப்போ ரெடியா இருங்க அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். நம்ம பிக்கில் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போகலான்னு நம்ம பிக்கில் சொல்கிறான். நான் நம்புறேன் இது அவனை அழிச்சிரும். ஸ்பெஷல் பீம் கேனலா அது பேர். ஆரம்பிக்கலாமான்னு அவன் கேட்குறான். அதே மாதிரி அடுத்த ஹெல்த் இருக்கு. அவனை கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும். ஏன்னா அவன் ரொம்ப பவர்ஃபுல்லு. கிட்ட போ கிட்ட எப்படிதான் இதுல மாட்டினா 500 மேல போவோம். காமியாமே காமியாமே சிசர் கட்டு விட்டு காமியாமே தான் அவன் மாட்டுறான். பவர் வச்சுக்கணும். கிட்ட போ சிசர் கட்டு காமியாமே இந்த அநியாயத்துக்குன்னு அழுத்து போயிடுச்சுடா. ஷீல்டுனா இதாண்டா ஷீல்டு. காமியாமே 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 எழுத்து போயிடுச்சு. ஒரு வாட்டியாக்க மாட்டேன். புடு புடு மாட்டல இந்த வாட்டி. காமியாமே காமியாமே காமியாமேடா. இப்போ உர்றா காமியாமே கிட்ட போ கிட்ட போ காமியாமே காமியாமே வேணா வேணா காமியாமே இப்போ உர்றா காமியாமே. ஐயோ வேணா வேணா நம்ம பவர் எடுத்துக்கலாம். ஐயோ ஒரே ஒரே ஒரு ஹெல்த்து தான் நான் காலியே பண்ணேன். அவனுக்கு இத்தனை காலி பண்ணிட்டான்.
ஆனா தள்ளி வா வா நான் காலி ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. அசால்ட்டா பறந்து போய் உண்டேன். இதுவா கேம் ஓவர். ட்ரை இந்த வாட்டி எப்படியாச்சும் ஜெயிக்கிறேன். எஸ் ட்ரை எஸ் ஐ வில் டூ இட். ஒரு பார் எழுத்து காலி பண்ணிட்டேன். அப்புறம் கட் பண்ணிச்சு. நாலே போட முடியாது. கீழே சண்டை போடுறது நல்லது. மேலே போட்டது எனக்கு கீழே இருந்தாலே அவன் அவ்வளோ பவர் இவன் மேலே குட் பண்ணுறேன்னு எல்பி தான். இது ரொம்ப பவராக இருக்கு. கீழே போகிறது பெஸ்ட். ஆனால் கீழே போக முடியுது. மேலே பார்த்தா மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஐயோ இதுக்கு எல்பி போடுறேன். கிட்ட போய் அடிக்கிறது நல்லது. எல்பி எல்பிடா போடி இப்படி போடுறா. அவனையும் மூணையில் இருக்கான். ஆனால் உனா பவரா தூக்கி போடுவான். பாடி பிளேயிங் மட்டும் தான் போடும். பவர் ஏற்றுறேன்டா. நான் கொஞ்சம் பவர் ஏற்றுக்கிறேன். பவர் ஏற்ற மட்டும் கிட்ட மொத்தம்டா கீழே மேலே மேலே இருந்து தான் போகிறேன். நான் கீழே எடுத்தேன். கீழே
கிட்டலாம் நம்மளோட ஓடி தப்பிக்க வச்சோம். காமியாமே போடுறோம். உனக்கு 2 லேயர் தான் இருக்கு, நிறையவே இருக்கு. இது போட்டு வர பவராக தூக்கி போடுவாங்க. ஷீல்டு தான் ஒரு ஷீல்டு வச்சிட்டா. பவர் பத்தேடி இது யூஸ் பண்ணிட்டானே. வச்சுதான் இருக்கேன். ஐயோ எதுவுமே போட முடியாது, அவ்வளோ ஒரே ஒரே அடிடா. வாங்கிடுறோம் அப்படியோ ஏ கிரேடு அப்படியே நிற்கிறான். மூச்சு விட்டுக்கிறோம். நான் தான் ஜெயிச்சேன். நான் தான் ஜெயிச்சேன். இவன் நம்ம சூட டபான்னு ஒரு லைட்டை போட்டுருங்க. என்னதுடா விட்டுட்டானா? போடு வாங்கிட்டான். எதுவும் பண்ண மாட்டேன், நான் விட்டுரு அப்படின்றான். கோகாதிக்கு நான் சொல்றேன்னு பார்க்கலாம். ப்ராமிஸ் பண்ணுன்றான், அவனும் பண்ணிடுறான். கோகு விட்றாத, கோகு பண்ணாத அப்படின்னு பார்க்குறான். ரொம்ப ஹார்ட் டச் பண்ணுற மாதிரி பேசிட்டாங்க. விட்டுடா கோகு, ஏன்டா இப்படி இருக்கியா? டேய் அவன் மாரிலே போட்டு மிதிக்கிறான். நீலாம் என் தம்பியா இருக்க தகுதியே இல்லாதவன்டா. நீ என் தம்பியா இருக்க நிஜமாலே தகுதி இல்லை. ஏன்னா இப்படி பேசியா கூட விட்டுறியடா, இவ்வளோ ஏமாத்துக்காரியா இருக்கு. நீ என் பிரதரா இருக்க வாய்ப்பே நான் உன்னை இங்கே சாவடிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டுருக்கான். கோகுக்கு அப்படியே சரியான வெற்றில போட்டு இடிக்கிறான். நீ என் பிரதர் இல்லை, நீ நான் சாவடிக்க போறேன், கொஞ்ச நேரத்தில் உன்னை சாவச்சிருவேன் இந்த வயிற்றுலே போட்டு மிதிக்கிறான். பிக்கலோ காட்டுறாங்க இந்த சைடு. பிக்கலோ காட்டுறாங்க. இப்போ அவன் பவர் யூஸ் பண்ண போறான்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ண மூளை கிட்ட வந்து காட்டுறான். ரொம்ப பவரா? இதுலேருந்து பவர் வருதான். உனக்கு என்ன வர போகுது? போடு கோகானு கூட அவன் பவர் யூஸ் பண்ணான். சைடில் அச்சா அடியில் வாங்கிச்சு. ரொம்ப வலிக்குது அவனுக்கு. சின்ன பையன் என்ன எப்படி இப்படி பண்ணுவான்?
விட்டுட்டான் நான் புஷ்டான் நம்ம கோகு. இதான் உன்னோட டைம் யூஸ் பண்ணா கோகு நீ செத்துருவாடான்ற. நீ செத்துருவாடா பிக்கில் வேணாண்டா அவ்வளோ சொல்கிறா நீ செய்கிறேன். வேணாண்டா 2 பேரும் செத்துறாங்க. கோகுவும் செத்துறான், இவனும் செத்துறான், ரேடியேட்டரும் செத்துறான். கோகு கோகு ஆனால் எப்படியா இருந்தாலும் உயிரோட கொண்டு வந்துடுவானுங்க. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அசால்ட்டாக உயிரோட கொண்டு வந்துடுவாங்க. த்ரோனியா இப்படி பண்ண எபிக்கில் வந்து பேசுவான். எல்லாம் ஸ்கிப் பண்ணல, என்னால் டப்பிங் பண்ண முடியல. அடுத்தது எபிசோடும் வந்துச்சு. ஆனால் சரியான டஃப்பாக இருந்துச்சு கேமு. வந்து கோகு சாக மாட்டான். சரி நம்ம உயிரோட கொண்டு வந்துடலாம் வந்து கத்துறாங்க. கோகு ஏந்திருன்னு நீ மறுபடியும் உயிரோட உன்னை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறான். அவள்தான் அவன் செத்துறான். கோகு எங்கே போகிறான்னு கேட்குறாங்க. இப்போ சொல்கிறான் மேலே இருக்கான் நல்லா பார்த்துப்பான். குருமா கிட்ட போயிட்டு உங்ககிட்ட இருக்கு டிராகன் பால் எடுத்துருவா, நம்ம டிராகன் பாலை கண்டுபிடிச்சி உயிரோட வர வச்சிடலாம். என்னம்மா வந்து நம்மளை வெஜிட்டாவை தான் காமிடுறாங்க. வெஜிட்டா வந்து அவன் செத்துட்டான். டிராகன் பால்ஸை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. நம்மளும் அந்த டிராகன் பால் எடுக்கலாம். நிஜமாலே அது உண்மையாக இருக்குமா? சரிவா நம்ம பூமிக்கு போகலாம். எதுக்கு மறுபடியும் மறுபடியும் உயிரோட அவனை யார் கூட்டு வர போறான்னு சொல்றான். அதை வச்சு நம்ம உலகத்தையே ஆடலாம். நம்ம தான் இந்த உலகத்தை நம்மளுக்கு சாகா வரும். அதை வச்சு கேட்டுக்கலாம். அதில் இன்னொரு நாள் கேட்கலாம்னு சொன்னாங்களே, அது ஒரு கடவுள் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் அவங்க கிளம்புறாங்கன்னு நினைக்கிறேன். இதான் அந்த வெஜ் ஓகே கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ நல்லா இருக்கும் நம்புகிறேன். இங்கே அது நல்லா இது ஆமாம் கைஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 23 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ரொம்ப நேரம் பார்க்க நம்மளுக்கு சில ப்ளீஸ் கேட்குறாங்க. இப்போ வந்து ஹூ இஸ் ஜஸ்ட் அவர் ஆஃப்டர் பிரேக் ஒன்லி எர்த்தா இல்லை எவ்ரி ஒன்றுமா? எல்லாருமே தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. இல்லை இவன் மட்டும் இல்லை, எல்லாருமே தான். இல்லை ஆமாம் எவ்ரி ஒன்று தான். ஓகே ஓகே பஸ்ஸில் பாஸ் ஆகிட்டேன். எல்லாருக்குமே சாப்பிடணுன்னு இருக்கு. ஆமாம் எல்லாருக்குமே இருக்கு. கரெக்டு. வந்து இப்போ 5th கொஷினா 4th கொஷினா கேட்குறாங்க. 4th தான். ஆமாம் கரெக்டு. நானே ஓகே முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு கோகும் அவனு கத்துறான். கரெக்டாக இருக்கேன் நான் செக் பண்ணேன். கரெக்டாக தான் இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக இது பண்ணிட்டேன். ஓகே இப்போ 2 பேட்ச் கிடச்சிருக்கு. ஏன் கொடுத்து வெளியே வந்துடலாம். ஓகே 2 பேரும் மூஞ்சா பார்த்துக்கிறாங்க. ஓகே கேஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு டப்பிங்லாம் பண்ணி எடுத்து போட்டேன். ஆனால் இது ரொம்ப பெரிய கேமுன்றதுனால பார்த்தேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு
ஆமாம், இதுக்கு முன்னாடி கிராணி சீவர் எஸ்கேப்பு நோ ஓப்பன் சேலஞ்ச் ப்ளஸ் வித் டெடி பேர்லாம் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்க்கலாம். சரி பாபா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.